ஹாய் யுவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலத்தில் நம்ம TCT Associates மூலிமா கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பில்டிங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நார்த் ஃபேஸிங் வீடாக நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். வீட்டோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா, நிலத்தோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 57/30 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதில் வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 54/26 அப்படிங்கிற வீடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் என்னென்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோ ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம், நார்த் ஈஸ்ட்டில் போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். அந்த போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா 17/11 அப்படிங்கிற அளவில் போர்ட்டிகோ அமைச்சு கொடுத்துருக்கோம். அப்படியே போர்ட்டிகோலேருந்து நம்ம உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விசாலமான ஹால் அமைச்சு கொடுத்துருக்கோம். இதில் ஹால் பார்த்தீங்கன்னா 17/17 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய ஹாலாகவே தான் இது இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு நேச்சுரல் வென்டிலேஷனுக்காகவும் நேச்சுரல் சன்லைட் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் 2 இடத்துல நம்ம ஜன்னல் கொடுத்துருக்கோம் ஹாலில் இருந்து. அதே மாதிரி மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அது கூட 1 அடி அப்படிங்கிற அளவுக்கு ஹைட் 7 அடிக்கு நம்ம ஃபிக்ஸ்டு கிளாஸ் வச்சு கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு நேச்சுரல் சன்லைட் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஹாலிலிருந்து அப்படியே பேக் சைடு நம்ம கிச்சன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த கிச்சன் வந்து வித் டைனிங்கோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 11/16 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பிரிக் ஒர்க் வித் கிரானைட்லேயே பார்ட்டிஷன் நம்ம ஒரு டிசைன் மாதிரி போட்டு கொடுத்துருக்கு. வித்தவுட் எனி வுட் ஒர்க் இல்லாமல் நம்ம இதுலேயே ஒரு டிசைன் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம ரைட் சைடு பார்க்கும்போது மாஸ்டர் பெட்ரூம் நம்ம கொடுத்துருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11/16 அப்படிங்கிற வித் அட்டாச்சு டாய்லெட்டோட நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் நேச்சுரல் சன்லைட்டு ப்ளஸ் நேச்சுரல் வென்டிலேஷனுக்காக கிராஸ் வென்டிலேஷன் டைப்பில் 2 விண்டோஸ் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே 5/6 அப்படிங்கிற அளவில் ஒரு டாய்லெட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம், அட்டாச்சு டாய்லெட்டு. இப்போ நீங்கள் வீடியோ பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த டாய்லெட்டில் ஒரு டைல்ஸு, அந்த டைல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரிங் டைல் எல்லாமே நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹாலில் இருந்து டைரெக்டாக பூஜை ரூம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை ரூம் கிழக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த பூஜை ரூமோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11/6 அப்படிங்கிற அளவில் பெருசாகவே நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். ஹாலில் இருந்தே நம்ம செகண்டரி பெட்ரூமுக்கு போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11/11 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதுலேயுமே நேச்சுரல் வென்டிலேஷன் நேச்சுரல் சன்லைட் வரணுங்கிறதுக்காக 2 விண்டோ நம்ம அந்த பெட்ரூம்லேயும் அமைச்சு கொடுத்துருக்கோம். கிராஸ் வென்டிலேஷனோட நம்ம அதுக்கு பொசிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த செகண்டரி பெட்ரூம்ல இருந்து அட்டாச் டாய்லெட் ஸ்டேர்கேஸ் கீழே அப்படியே கொடுத்துருக்கு. 4/6 அப்படிங்கிற அளவில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டிக் டேங்க் ப்ளஸ் வாட்டர் டேங்க் எல்லாமே வாஸ்து முறைப்படி போர்ட்டிகோ கடையிலையும் ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்துலையும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங்கை சுற்றியும் நம்ம செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்கோம். ஏன்னா பின்னாடி நம்ம விண்டோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, நம்ம சுற்றியும் நடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சேர்த்து செட் பேக் கொடுத்து தான் நம்ம இந்த பில்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் தேக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற பெட்ரூம் டோரு, 2 பெட்ரூம் டோரு ப்ளஸ் கிச்சனுக்கு வெளியே போகிற யூட்டிலிட்டி டோர் எல்லாமே நம்ம மெம்பரேன் டோரில் நம்ம டிசைனோட கொடுத்துருக்கோம். எல்லா ஜன்னலும் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தால் செய்யப்பட்ட ஜன்னல் தான் கொடுத்துருக்கோம். கிளாஸ்லாம் ஒரு லேட்டஸ்டான டிசைனில் வர கிளாஸ் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு 10 இயர்ஸ் வாரண்டியோடு இருக்கிற ஜான்சன்ஸ் ஃபிட்டிங்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் கிச்சன் டாப் எதில் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கிரானைட்டில் போட்டிருக்கோம். வித் 2 பீஸ் வச்சு நம்ம பீடிங் கொடுத்துருக்கோம். அந்த பீடிங்கில் நம்ம கிரானைட்டை ஒரு நோசிங் பண்ணி கொடுப்போம். அப்படி நோசிங்னா என்னென்னா இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நம்ம கால் பட்டாலோ நம்ம கால் அது பக்கத்தில் போய் நின்னாலோ கை சடனாக நம்ம தூக்கினாலும் எந்த வித பாதிப்பும் இருக்காது. அந்த பீடிங் வைக்கிறது மூலியமாக தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வராமல் இருக்கிறது தடுத்துட்டு அதை நேராக சிங்க் தொட்டிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வாட்டம் கொடுத்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக வீட்டுக்காரங்க எஸ்எஸ்ல கேட்டுக்கிறதுனால எஸ்எஸ்ல ஹேண்ட்மேடு சிங்க் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஒட்டுமொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் அப்படிங்கிற நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கட்டி கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வீடு ப்ளஸ் செப்டிக் டேங்க்கு சம்பு இது சுற்றி போடக்கூடிய அந்த காம்பவுண்ட் எல்லாமே சேர்த்து 35 லட்சம். இதை நீங்கள் சதுரடி விலைக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை புரிஞ்சிக்க கூடாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன பொருளை கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் வந்து எல்லா வீட்டுக்கும் கண்டிப்பாக மாறுபடும். இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் ஆன பட்ஜெட் தான் நம்ம உங்ககிட்ட 35 லட்சம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம TCT Associates மூலிமா சேலம்லையும் கோயம்புத்தூர்லையும் யாருக்காவது பில்டிங் கட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ரெக்குயர்மெண்ட், உங்களோட பிளான், உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி என்ன கொட்டேஷன் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.